ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் யோசிச்சு பல நேரங்களில் முடிவெடுக்கிறதுல இப்படி யோசிப்பீங்க. இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். அதுமாதிரி முடிவெடுக்கிற காரியங்கள்லாம் நடந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய இருக்கும். ஒரு தடங்கள் தாண்டி அந்த காரியம் வெற்றி பெற்றும். உங்களுக்கு ஒரு தடங்கள் தாண்டி அந்த காரியத்தை வெற்றி பெற்றும். இரவு அதாவது சாயந்தர நேரம் 5:43 மேலே உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஒரு விஷயத்தை மீட்டிங் பேசுகிறது, ஒரு காரியத்துக்காக நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணுறதுலாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஈவினிங் ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் மீட்டிங்லாம் வச்சுக்கிறது பிரமாதமாக இருக்கும். போகிறதெல்லாம் வாங்க சார் உட்காருங்க. ஓ அப்படிங்களா, அது பண்ணிக்கலாம் ஓனா அதை சார், அதான் அவரே சொல்லிட்டார் சார், நீங்களே அப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அது எப்போவுமே 75% ஒர்க் தான் சொல்லுவாங்க, மீதியெல்லாம் அப்படி உள்ளே முழுங்கிப்பாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு மதிப்பு கிடைக்கும். காலையில் நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னோம்னா, ஓ அப்படிங்களா, பார்க்கல நீங்கள் கொடுத்துருக்கீங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படி கொண்டு போயிடுவாங்க. ஏன் மனுஷனுக்கு தானே சார் நேரம் ஒரு மனிதனை மாற்றி அமைச்சிடும். அந்த நேரம் ஒரு மனிதனை பலப்படுத்தும். கிரகம் நல்லா இருக்கும்போது ஒரு காரியத்தை பண்ணால் அந்த காரியம் வெற்றி பெற்றுரும். கிரகம் சரியில்லாத போது தலைகீழனால எனக்கு திறமை இருக்குது பலன் கிடைக்கலன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி பாருங்கள், டயத்தோடு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். கண் சம்பந்தமான உபாதை இருக்க, உடம்புல உபாதைகள் இருக்கிறவங்க அந்த உடல் உபாதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.